ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ வில்லியன்ஸ் கேங்லாம் தனியாக ஓரம் கட்டி வைங்க, அதை தனியாக பார்த்துடலாம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக வீக்காக மொமெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஐயோ என்ன ஒரு அழகு, கொள்ளை அழகுங்க. ஸோ சொல்ல வார்த்தை இல்லை நம்ம வீக்காவோட இன்னையோட சீன்ஸுமே. ஸோ நமக்கு வந்து வீக்கா ஒரு ஃபார்ம் ஹவுஸில் ஒரு பிக் விஷுவல் ட்ரீட் தான் வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த நாள் எண்டே ஆகக்கூடாது, ஒரு பிக் டேவாக போயிட்டே இருக்கணும். அதாவது விடியவே கூடாதுன்னு சொல்லுவோம்ல, நம்மளுக்கு ஒரு சில டேல ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த டே விடியாமல் அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இந்த ஃபார்ம் ஹவுஸில் இன்னும் 1 month வரைக்கும் நீங்கள் எங்களுக்காக ட்ராக் காமிச்சாலும் நாங்கள் உட்காந்து பார்ப்போம். அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது இந்த ட்ராக்ஸ். இந்த ஜோடி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு 2 கண் பத்தலைங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம விஜய் வந்து இன்னுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ விஜய் ஒவ்வொன்றும் பார்த்து சொல்கிறாரு. ஆனாலும் அங்கே வாங்கின அந்த 5 ட்ரெஸ்ஸோ 6 ட்ரெஸ்ஸோ தான் இருந்துச்சு, அதுக்கு 32,000 அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. டே இது ஓவரா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து அப்போ ஒய்ஃபுக்காக அது எதையுமே யோசிக்காமல் வாங்கி கொடுத்த அந்த விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ விஜய்க்கு வந்து ஒரே ஒரு வருத்தம், நீ இவ்வளோ இந்த மாதிரி டைமில் நீ வெளியெல்லாம் பார்க்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அது ஸ்டார்டிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கணும். இது நமக்குள்ளேயும் தோணிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க பைக்கில் போகிறாங்க, கீழே விழுகிறாங்க, அங்கே அலையிறாங்க, இங்கே அலையிறாங்க. ஸோ என்னடா இது ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு நமக்குள்ளேயுமே ஒரு பயம் இருந்துட்டு இருந்துச்சு. அதை அன்றைக்கி விஜய் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பார். இல்லை எனக்கு தெரியுங்க, என்னை கஷ்டப்படுத்திட்டு பண்ணுற மாதிரி தான் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக விஜய் வந்து காவேரிக்காக ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த ஸ்டார்டிங்கில் அந்த குடுமி போடுற மாதிரி பண்ணுவாங்களே, அது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. விஜய் ஒரு பக்கம் கோச்சிக்கிறதோ, அப்புறம் காவேரி ஒரு பக்கம் கோச்சிக்கிறதோ, அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கடைசியாக அந்த ஒருத்தர் பார்த்துப்பாங்க பாருங்கள், அந்த பெட்டில் படுத்துட்டு அந்த தூங்க வரதை அழகாக தலை கோதி விடுவாருங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் சொல்ல வார்த்தை இல்லை. அது எபிசோட்ஸ் பார்க்கும்போது தான் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகலை. அதோட கேரக்டரவே மாறி வாழ்ந்துட்டுருக்காங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அப்படியே செதுக்கியிருக்காருங்க. உண்மையிலே வந்து நம்ம பிரவீன் மன்னட் சாருக்கும் அந்த ஹோல் மகாநதி டீமுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சே ஆகணும். ஸோ விஜய் டிவி ஒரு பக்கம் அந்த ஜியோ ஹாட்ஸ்டார் ஒரு பக்கம் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்கே முடிய போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? வில்லன்ஸ் கேங்க ஒரு பக்கம் தள்ளி வைங்க, அவங்க எதாவது பண்ணிட்டு போகட்டும், என்ன பண்ணாலும் நமக்கு நல்லது தான் நடக்கும். கடைசியாக அது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அது போக பழகிடும். பட் அதெல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி வீக்கோட மொமெண்ட்ஸை ஜஸ்ட் என்ஜாய் த மொமெண்ட்ஸ் அண்ட் ஓவராக திங்க் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.